அம்மா, நீ கூட என்ன காப்பாத்த மாட்டேங்கிற, கெஞ்சி கேக்குற. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. இன்னும் எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நேரமாச்சு, கிளம்பு. நான் செத்தாலும் சாவனை தவிர கண்டவனுக்குலாம் கழுத்து நீட்ட மாட்டேன். என்னடி அதிக பிரசிக்கத்தனமா பேசுற? நம்ம வீட்டு வாசப்படி ஏறி என் கைய முறிச்சானே ராஜகுமாரன், அவன் மூஞ்சில கரிய பூச தாண்டி இந்த கல்யாணமே இதை எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஜாக்கிரதை. வாடி வாடி, வண்டியில ஏத்துக்கடா, இழுத்துக்கிட்டு போகடா. போ. அத்தா அத்தா, நீங்க தான் அத்தா காப்பாத்தணும். நான் யாரை காப்பாத்தணும்? அத்தா, செல்வராஜ் ஐயா கட்டாய கல்யாணம் பண்றதுக்காக செல்விய கதற கதற கார்ல தூக்கிட்டு போறாரா அத்தா. அந்த பொண்ணோட நிலைமை பார்த்து எங்களால தாங்கிக்கவே முடியல அத்தா. அம்மா, தான் போய் சொன்னதே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ராசப்பு மனசை மாத்தி செல்வியை காப்பாத்துறது உங்க கையில தான்மா இருக்கு. ஊர் ஜனமே உங்க பின்னால வர்றோம். நீங்க தான் அத்தா ஒரு நல்ல முடிவை சொல்லணும். எங்க குடும்பம் கெடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. இப்போ செல்வியோட வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்னா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ராஜா, ஏற்கனவே நாங்க ஒரு பொண்ணை இழந்துட்டோம். இன்னொரு பொண்ணையும் இழக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஐயா, நம்ம ஊர்ல வீசுற காத்துல கூட கரபடியாதுன்னு சொல்லுவாங்க. அநியாயமா அந்த பொண்ணு வாழ்க்கையில கரபடிய போகுதுங்க ஐயா. நீங்க மனசு வச்சா தாயா காப்பாத்த முடியும். ராசப்பு, இந்த ஏழை ஜனங்களுடைய நிலத்தை எல்லாம் நஞ்சி ஆக்கிப்புட்டு உங்க வாழ்க்கையை பாலைவனம் ஆக்கிறதுக்கு நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். ராசப்பு, சம்மதிக்க மாட்டோம். ஐயா, ஐயா இத கொஞ்சம் பாருங்க ஐயா. என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாருங்க ஐயா. ஐயோ, யாரே காப்பாத்துங்களே. வைதேகி அக்கா கிணத்துல வந்து சாக போறாங்க. யாரே காப்பாத்துங்களே. சாக போறாங்க, காப்பாத்துங்களே. வைதேகி அக்கா கிணத்துல வந்து சாக போறாங்க, காப்பாத்துங்களே. இந்த ஊமை குழந்தை எழுத படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து வைதேகி வைதேகின்னு எழுதிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ விளையாட்டுக்கு தான் எழுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, வைதேகி இறந்த அன்னைக்கு கருப்பராயன் கோயில்ல நடந்தத இவ பாத்திருக்கா ஐயா. என்ன மன்னிச்சிடு கருப்பராயா. எப்பவுமே விளையாட்டா கூட போய் சொல்லாத என் மாமன் முதல் தடவையா போய் சொல்றதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடு கருப்பராயா, என்ன மன்னிச்சிடு. என் ஆசைப்படி மாமாவையும் வைதிகையும் சேர்த்து வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாதபடி நீதான் பாத்துக்கணும். எந்த குழப்பமும் இல்லாம அதை நீதான் நிறைவேற்றி வைக்கணும் கருப்பராயா. எனக்கு சாதகமான முடிவு எடுத்தேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள முடிவு மாத்திட்டேன். எப்படி உன் ராஜகுமாரன் பிரியப்பட்ட எதையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன். இல்லப்பா, செல்விய கட்டிக்கிறேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டு இருக்கியே. இப்ப அந்த பொய்ய உண்மையாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ராஜா, அந்த பொய்ய உண்மையாக்கிட்டு தான் நீ என் மூஞ்சில முழிக்கணும். அப்பதான் எனக்கும் பெருமை, உங்க அப்பாவுக்கும் பெருமை.